மாப்பிள்ள நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சூப்பர் மச்சான், நல்ல முடிவு. நீ ஒரு ஆளு மட்டும் ஆரம்பிக்க போறியா இல்ல 2-3 பேரை ஹையர் பண்ணி ஆரம்பிக்க போறியா? நான் மட்டும்தான் மாப்பிள்ள. நல்லது. 1% கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ண போறியா இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ரெஜிஸ்டர் பண்ண போறியா? ரெண்டுமே ஒண்ணுதானா மாப்பிள்ள? தெரியலையே மாப்பிள்ள, எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதை பத்தி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கான். நீ வேணா அந்த வீடியோ பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே மாப்பிள்ள. இப்போ நம்ம வார்ம்தருக்கும் சீம்ஸ்க்கும் இருக்க மாதிரியே நம்மள நிறைய பேருக்குமே இந்த ஓபிசிக்கும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது காமன் தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஓபிசி ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒன்று தான் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓபிசி அண்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஒன்றா, ஓபிசினா என்ன, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் இருங்க. உங்களுடைய கம்பெனிக்கு எந்த என்டிட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விட இந்த வீடியோவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான கம்பல்சரி லைசன்சஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக்காக ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், 1% கம்பெனி அண்ட் எல்எல்பி. இதில் 2 இல்லை அதுக்கு மேற்பட்டோரோ வந்து சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பிரைவேட் லிமிடெட் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குது. பட் அதுவே ஒருத்தர் மட்டுமே ஒரு தனிநபர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், 1% கம்பெனி. அதெல்லாம் ஓகே தல. இப்போ ரெண்டும் ஒன்றா இல்லையா, அதை சொல்லுங்க. எஸ் சொல்கிறேங்க. இந்த ஓபிசியும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மும் ஒன்று கிடையாது, இது ரெண்டுமே தனித்தனி தான். ஓபிசி அப்படின்றது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு வகை. அதுவே ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு வகை தான் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 என்டிட்டிஸ் பற்றியும் தனித்தனியாக பார்த்துடலாங்க. ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி. ஒரு சின்ன முதலீட்டோட ஒரு 50,000 1 லட்ச ரூபா போட்டு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் ஒரு தனிநபர், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்களை வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் கம்பெனியை ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்குன்னு தனியாக பேன் கார்டு கூட கிடையாது. ப்ரொப்ரைட்டருடைய பேன் கார்டை தான் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மே யூஸ் பண்ணும். அதுவே இன்னொரு பக்கம் 1% கம்பெனி அப்படின்றது கொஞ்சம் பெரிய டைப் ஆஃப் என்டிட்டி, ஒரு மிட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 லட்சம் 7 லட்ச ரூபா முதலீடு போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் பதிவு பண்ணணும். இது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு டைப் ஆஃப் என்டிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவுமே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு வகை தான் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறது. சூப்பர் தல. இதில் எது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் எப்படி சூஸ் பண்ணுறது? சரி, இதுக்கான வீடியோ நம்ம பார்த்துடலாங்க. இந்த 2 என்டிட்டியில் எதை சூஸ் பண்ணுறது, இந்த 2 என்டிட்டிஸ்லையுமே இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இ கீழே வாங்கக்கூடிய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டீங்கனாலே போகும். செலவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு பண்ண வேண்டியிருக்கும். இதை ரிஜிஸ்டர் பண்ணுறது கிட்டத்தட்ட 20 to 25 நாள் வரைக்கும் ஆகிடும். பட் ஒர்த். நல்லாவே புரிஞ்சுது சார். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் சார்? சரி, இந்த ஓபிசி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் கம்பெனியோட ஸ்டேட்டஸ். ஓபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஒரு வகை அப்படின்னு. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்டுக்குமே பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் வெண்டாரியோ உங்கள் கிளைண்ட்டையோ போய் மீட் பண்ணுறீங்க, அப்போ என்னோட கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்னோட கம்பெனி ஒரு 1% கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கும். வேறஸ் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை போய் நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா சரி இப்போ தான் ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, சின்ன லெவலில் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் தான் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு இருக்கும். மூணாவது, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்றது உங்கள் கம்பெனியை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுங்க. இது 2 வகையில் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக 1% கம்பெனியாக இருந்தால் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மற்றவங்களால வாங்கவும் முடியும். ரெண்டாவது, இஃப் சப்போஸ் அந்த ஓபிசியோடைய ஓனர் இறந்து
இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அதில் யார் நாமினியோ அவங்க டைரக்டர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்க கம்பெனியை வழி நடத்துவாங்க. வேறஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பெரிய சிரமம் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஜிஎஸ்டி மற்ற லைசன்சஸ் எல்லாம் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய பேன் கார்டை வச்சு தான் எடுத்திருப்போம். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்குன்னு தனியாக பேன் கார்டு கூட கிடையாது, ஓனரோட பேன் கார்டு தான் பயன்படுத்த முடியும்னு. ஸோ எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸுமே ஓனரோட பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேற யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்த லைசன்சஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோ எதுவுமே செல்லாது. திரும்பவும் புதுசாக அந்த கம்பெனியை வாங்குறவர் புதுசாக லைசன்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொப்ரைட்டர் இறந்துடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட வாரிசுகள் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாலுமே புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்சஸ் தான் எடுக்க முடியும். அந்த கம்பெனியோடைய ஏஜ் அப்படின்றதே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனியோட ஏஜ் அப்படின்றதும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதும் கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட், கம்பெனியோட ஜிஎஸ்டி, லைசன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே புதுசாக எடுக்கும்போது கம்பெனியோட ஏஜுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னும் போது அது லாங் ரன்னுக்கு சூட்டபிளாக இருக்காது. 4வது ரிஸ்க் ஃபேக்டர். ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னும் போது பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. வேற 1% கம்பெனி அப்படின்னும் போது அதோடைய ரிஸ்க் வந்து கம்மி. அதாவது உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்குது அப்படின்னா அந்த லாஸ் அப்படின்றது ப்ரொப்ரைட்டருடைய பர்சனல் அசட்ஸையும் பாதிக்கும். வேற ஒரு 1% கம்பெனி பிரைவேட் லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய லாஸ் அப்படின்றது கம்பெனியோட அசட்ஸை மட்டும்தான் பாதிக்கும். அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டரோ இல்லை டேரக்டருடைய அசட்ஸையோ பாதிக்காது. இதை பற்றி லிமிடெட் லயபிலிட்டினா என்ன அப்படின்னு பத்தி டீடைல்டா வேற ஒரு வீடியோல சொல்லிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், பாருங்க. அடுத்து 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா உங்களோட கம்பெனி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல பெருசா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த ஸ்கேலிங் அப்க்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸையோ நீங்க அப்ரோச் பண்ண முடியும். அப்படி நீங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸையோ இல்லை வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியோ அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். ஸோ ஓபிசியா இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் அதை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்ற முடியும். வேற ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மில் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. கட்டாயம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டைப் ஆஃப் கம்பெனி உங்களோட பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இன்னும் இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் மாப்பிள்ள, வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. சூப்பர் மச்சான். ஆமா மச்சான், நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்ட, ஆனா என்ன கம்பெனி ஆரம்பிக்க போற, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. இன்வெஸ்ட்மெண்ட்டா? காலையில் கக்கா போகும்போது இன்ஸ்டாகிராமில் காசே இல்லாமல் கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஒரு வீடியோ பார்த்தியா? அதை வச்சு தான் நானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓங்கி நிதிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. கொய்யால 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டானே. நீ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீ வேணா குடிக்கிறியா? போயிரு, அது ரொம்ப நல்லது.